கவிதர்களே என்ன ஆயிற்று? ஏன் இந்த ஏங்க 2 நாளைக்கு முன்னாடி தளபதியோட பிறந்த நாள் 2 நாள் நேற்று ஆமா இருதவனையும் பாடுதான். ஆமா கரெக்ட். ஆமா கவிஞர் அவர்களே, போஸ்டர் கலாச்சாரம் மதுரை மட்டுமல்ல அனைத்து மாநகரங்களிலும் போஸ்டர் கலாச்சாரம் வேரூன்றி மிக பிரபலமான விஜயோட கட்சியில இருக்கிறவங்க பூரா இளைஞர் பட்டாளம் அப்படியே சும்மா எழுச்சி மிக்க இளைஞர்கள் பூரா இருந்தேன். கண்டிப்பா. ஏன்னா இந்த பிறந்தநாள் முக்கியமான பிறந்தநாளாக கொண்டாடப்பட்டது. விஜய் ரசிகர்களும் சரி, விஜய் தொண்டர்களும் சரி, ஒரு வெகு விமர்சையாக இந்த பிறந்தநாளை கொண்டாடி விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்தார்கள் என்று சொல்லலாம். கலக்குன்னு கலக்கி விட்டாங்க. போஸ்டர் என்ன, பேனர் என்ன, பிரச்சார கூட்டம் என்ன, ஒரு புறம் அதாவது என்ன சொல் வண்ணதானங்கள், ஒரு புறம் இலவசங்கள் போன்ற சூப்பர் பயங்கரமா செஞ்சிருக்காங்க. சோ இது ஒரு புறம் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவான சில விஷயங்கள் நடந்து அது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ ஒரு சில விஷயம் நடக்கிறது உண்மைதானே கவிஞர்களே. அப்படி என்ன நெகட்டிவான விஷயம் நடந்திருக்கு கவிஞர்களே? நெகட்டிவான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, திருவண்ணாமலை அங்க நடந்த ஒரு நடைபேரணியில, விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த நடைபேரணியில ஒரு மாவட்ட செயலாளரை எதிர்த்து ஒருவர் அவரை இடிச்சுட்டு தள்ளிப்போ நான் தான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாப்ல. அந்த டிஸ்டர்பன்ஸை பார்க்கும்போது அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, இவர் புஷி ஆனந்தருக்கு ஜாலரா அடிக்கிறவர், நான் 13 வருட காலங்களாக கட்சி விஜயோட நற்பணி மன்றத்துல நான் இருந்திருக்கேன், எனக்கு பதவி கொடுக்கல, என்னை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேரணி, ஒரு நடைபேரணியில ஒரு இஷ்யூ ஆச்சு. அதை சில பேர் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அந்த மாவட்ட செயலாளர் தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்வதற்காக ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறாரு அப்படின்னு பாக்குறாங்க. அது இந்த கட்சியில மட்டும் இல்ல தம்பி, எல்லா கட்சியிலுமே இது நடக்கும். ஒருத்தர் ஓவர்டேக் பண்றது. அனானப்பட்ட முதல்வருக்கே தூக்கி படமே இல்லாம தூக்கி போடலையா, அந்த மாதிரிதான் இப்படி இருக்கும்போது எல்லா விஷயங்களும் நடக்கதான் செய்யும். நம்ம ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் மறந்துட்டோம். அதாவது போஸ்டர் கலாச்சாரம் சொல்லும்போது கிட்டத்தட்ட இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பிற முக்கியமான கட்சிகள்ல மறைந்த முன்னாள் தலைவர்கள் குட்டி கூண்ட ஒரு ஓரமா போட்டு வச்சிருப்பாங்க சின்னதா. ஆமா, இந்த விஜய் அவர்கள் பிறந்தநாள்ல கட்சியோட பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் அந்த மாதிரி ஓரமா ஒதுக்கமா குட்டி உண்டா போட்டிருக்கதை பார்த்து புஷி ஆனந்த் வேதனையில கக்கிட்டதா அவரோட தனிப்பட்ட வட்டாரங்களும் தகுதி. தம்பி, இந்த வேதனை மட்டும் இல்ல, அவர் இன்னொரு வேதனையும் பட்டாரு. நான் இறங்கணும்னா கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னைய பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம், ஐ மீன் ஆளுங்கட்சி பயப்படுதுப்பா அப்படின்றாரு. அதென்ன அவர் இறங்க உடனே கண்ணை கட்டுறது, அவர் ஏறதுக்கு உடனே கண்ணை கட்டு. அதுல கேளுங்க, கேட்டா என்ன சொல்றாங்களா, மின் ஊழியர்கள் என்ன சொல்றாங்களா, எங்களுக்கு தலைமையில இருந்து உத்தரவு, அதனாலதான் நாங்க மின்ன கட் பண்றோம் அப்படின்னு இவர் போட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நடக்கும். முக்கியமான கட்சி கூட்டங்கள் கரண்ட்டை கட் பண்றது அதெல்லாம் நடக்கும். சரி, வேற என்ன முக்கியமான? சென்னையில் ஏதோ ஒரு வால் வீச்சு நடந்ததா தம்பி? அது டைரக்ட் ஸ்டண்ட் தம்பி, எடுத்து சுத்துன்னு சுத்தி இருக்காது. பரவாயில்ல. அதாவது முகலாயர் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி வால் பயிற்சி, வால் சட்டை எதுக்காக? இது அதிகார போட்டி, அதிகார பயிர், அதுல நடந்த சண்டை. நாட்டு காப்பாத்துறதுக்காக வால் பயிற்சி, சிலம்பம் பயிற்சி. ஆனா இப்போது ஏதோ போட்டுக்கிட்டு பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹீரோயிசம் காட்டுறாங்க, ஹீரோ தலைமை இல்லையா? ரைட். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கவிஞர்களே, சென்னையில முக்கியமான இடங்கள்ல சின்ன சின்ன திருமண பிரச்சாரங்களுக்கு கூட்டு மாதிரி போட்டு திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த தாவேகோட நிர்வாகிகள். அதுல இப்ப நீங்க அதிமுக போஸ்டர் பார்த்தாலும் திமுக போஸ்டர் பார்த்தாலும் எம்ஜிஆர், அம்மா இந்த மாதிரி வரும். அதுல அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், மாண்புமிகு ஸ்டாலின், அப்புறம் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் போட்டு வரும். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? விஜய் முன்னாடி நிற்கிறார் அந்த போஸ்டர்ல. ரைட் சைடு அம்பேத்கர் அவர்கள், லெஃப்ட் சைடு காமராஜர் அவர்கள், அந்த மாதிரி வரிசையா விஜய முன்னெடுத்தி இது கொஞ்சம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? இந்த போஸ்டர் கலாச்சாரம் தொன்று வர்றது முதல்ல ஆரம்பிச்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர்களுக்கு ஆரம்பிச்சது. அவர்களுக்கு நீங்க மலர் தூர மாதிரி ஒரு போட்டோ போடுங்க, அதெல்லாம் அவருக்கு பின்னாடி மற்ற தலைவர் நிக்கிற மாதிரி கொஞ்சம் மனசாட்சி வேணாமா? நாங்க காப்பி பேஸ்ட் கிடையாது, நாங்க டைரக்டா வர்றவங்க, எதையுமே நாங்க புதுமை புகுத்துவோம் சொல்லிட்டு தான் இந்த வேலையை இவங்க பார்த்து மாற்றி விட்டு நலத்திட்டங்களில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
எது எப்படியோ இந்த அரசியல் கட்சி தொடங்கிய ஆரம்பித்த பிறகு நடைபெற்ற அந்த அவரோட பிறந்தநாள் ஒரு குறிப்பாக மகிழ்ச்சியான கொண்டாட்டம். ஆனா அங்க இன்னொரு பெரிய மேட்டர் ஆகி போச்சு, அதான் நம்ம பேசியே ஆகணும். என்ன அப்படின்னா வழக்கம் போல ஒவ்வொரு முக்கியமான ரசிகர்கள், வெறித்தனமா ரசிகர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா. ஆமா. அதாவது எப்படி சொல்றது, வெறித்தனமா வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிறந்தநாள் தலைவர்கள் பிறந்தநாளைக்கு அவங்க பார்த்தே அவனும் கேட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு நடைபயிற்சி போவாங்க, பைக் எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு தம்பி கரூர்ல இருந்து சேலத்துல இருந்து போயிருக்காங்க. கேட்டுக்கு முன்னாடி கும்பலா நிற்பாங்க. ஆமா, சேலத்துல இருந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு நின்றுட்டு இருந்திருக்காப்ல போல. தலைவன் வந்து வெளியில வந்து கூட திறக்கல, எடுத்துட்டு காரை எடுத்துட்டு ஓடிட்டாப்ல போல. அவர் தொண்டரை பார்த்துருக்க மாட்டாரு. கேளுங்க, அதுக்கு வந்து குமரிட்டு அந்த தொண்டர் குமரிட்டு, நான் 6 மணி நேரமா என்னோட பல்சர் பைக்ல சேலத்துல இருந்து சென்னை வந்தேன், முகத்தை கூட காட்டல, ஏன் கையை வந்து மேல கட்டுற கூட அவருக்கு என்ன. அது போக அவரோட வண்டி முன்னாட தாவேகா விஜய் அவர்களோட போட்டோ வந்துச்சு. நான் இப்ப கிழிக்க முடியாது, நான் வீட்டுக்கு போய் கிழிச்சு வீடியோ பதிவு பண்றேன் அப்படின்னு மறந்தாங்கன்னா அப்புறம் கட்சி வந்து என்னன்னு பாத்துக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இறுதியாக விஜயோட இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் 70% வெற்றியை கொண்டு கொடுத்தாலும் 30% நெகட்டிவான விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் தளபதி தான். விஜய் அவர்களுக்கு எங்களது வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.